ஈவினிங்கா என் பொண்ணு லட்டு வேணும்னு சொல்லி ஒரே அடம். சரி வா நம்ம பண்றதா லட்டு. வா கிச்சன் போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா வந்தமல்லி கிச்சன்ல ஒரு பொருளையும் காணோம். கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சதுல இந்த அரிசி மட்டும் தான் மிச்சம். இது வந்து இட்லிக்கு உரைக்கான்னு தான் எடுத்து வச்சிருந்தேன். அது இட்லி ஆட்டுறதுக்கு டைம் இல்லாம கடைசியில வந்து இந்த பர்பஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த ரைஸ் மிக்ஸ்ல ஒரு 5, 6 வகையான அரிசி கலந்துருக்கிறேன். இது என்னன்னு ஸ்க்ரீன்ல தான் குடுக்கணும். நான் வந்து சொன்னேன்னா நானே வாய் உளறிருவேன். இத வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டு நல்லா வந்து கூல் டவுன் பண்ணி அரைக்கலாம்னு பார்த்தேன். ஆனா வந்து அது கடைசியில எனக்கு இப்படி ஆகும்னு நினைச்சே பார்க்கல. இந்த ஜார் ஒரு ஓட்ட ஜாரு. கடைசியில எனக்கு 2 வேல வச்சுருச்சு. இந்த ஜார்ல போட்டனா ஒழுங்காவே அரைக்கலையா, மறுபடியும் இன்னொரு குட்டி ஜார்ல போட்டு அரைச்சுட்டு கிடந்த 2 ஜார்ல மாத்தி மாத்தி. 4 லட்டு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளயே என் பொண்ணுக்கு தூக்கம் வந்துருச்சு. "அடியே சும்மா இருந்தல்ல லட்டு வேணும், கிட்டு வேணும்னு தூண்டி விட்டுப்புட்டு, இப்ப என்ன தூக்கம் வருதுன்னு சொன்னா என்னடி அர்த்தம்?" அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு உடனே இந்த ரஜினி மூவி படத்துல லவ் பண்ண மாரி பார்ப்பீங்களா? லவ் பண்ண மாரி பேசுவீங்களா? இப்ப எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, ஆட்டுக்குட்டி பிடிக்கலன்னா சும்மா விட்டுருமா? அப்படின்ற மாரி இருந்துச்சு. "டேய் போ நான் லட்டு செஞ்சு தாண்டி வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே ஜெயிச்சுட்டோம் பாரேன் அப்படிங்கிற மாரி இந்த லட்டு சூப்பரா வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி, என் பிள்ளையும் ஹாப்பி. ஏன்னா டேஸ்ட் நல்லா வந்துருந்துச்சுல அதனால தான்.